பழங்காலத்துல இயற்கையாக இந்த மனிதன் வாழ்ந்த காலத்துல இவர்களுக்கு விளக்கு என்ற ஒன்று தேவைப்பட்டுச்சு. இரவில் வெளிச்சம். அதாவது இது எப்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும். பகல் பொழுதுல பகலவன் நமக்கு ஒளி தரான். இரவு பொழுதுல சந்திரன் ஒளி தரான். இந்த இரவு பொழுதுல இந்த சந்திரனுடைய ஒளியினுடைய தன்மை 15 நாளைக்கு குறைஞ்சுக்கிட்டே ஒரு நாள் சுத்தமா அந்த ஒளி இல்லாது மறையும் நிலை வரும். அதைத்தான் நம்ம அமாவாசை அப்படிங்கிறோம். இந்த அமாவாசைக்கு முந்தைய 3-4 தினங்கள் ஒளியற்ற ஒரு இருள். அந்த இருளை எதிர்கொள்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. அந்த காலத்துல காடுகளும் புதர்களும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாம்பு மற்ற கொடிய மிருகங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுங்களால பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த காலத்துல. அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இரவு நேரத்துல ஒளி தேவைப்பட்டுச்சு. அந்த இரவு நேர ஒளி தீபத்தை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சிகள்ல வெற்றி பெற்றாங்க. அந்த வெற்றியை கொண்டாடுறது தான் இந்த தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறது ஒரு பலர் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பௌத்த பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பௌத்த பண்டிகை அப்படின்னாக்க ஏன் அதை அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பௌத்தம் அப்படிங்கிறது நிலவை அடிப்படையாக வைத்து தன்னுடைய முழுக்க உள்ள நடவடிக்கைகளை வகுத்து கொள்வது, கொண்டாட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை அடிப்படையாக வைத்து வகுத்து கொள்றது. இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தோம்னா நம்ம அந்த பிறையினுடைய 15 நாள் அது வளர்ச்சி, 15 நாள் தேய்மானம், இது அடிப்படையா வச்சுதான் பஞ்சாங்கமே. பறையையும் பிறையையும் வைத்து உண்டாக்கப்பட்டதுதான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை உருவாக்குனது பௌத்தம் தான். பௌத்தர்கள் தான் பஞ்சாங்கத்தை உருவாக்குனாங்க. அது அது ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இந்த பௌத்த நடைமுறை வழிவந்த ஒரு கொண்டாட்ட முறை தான் இந்த தீபாவளி பண்டிகை. இன்றைக்கு இந்து அப்படிங்கிற ஒரு பரிணாமத்துக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது பலருடைய கருத்து.